ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடந்த ஆண்டுகளில் நடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்ற முழு டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்டதை பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எக்கனாமி இதெல்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம அப்கமிங்கில் உங்களுக்கு ஐஎன்எம் வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எஸ் தர்மம்மாள். இது ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது 10th புக்கோட ஐஎன்எம்மில் ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து படிங்க, சரிங்களா? இந்த வீடியோவை பார்க்கும்போது தயவுசெய்து மறக்காமல் புக்கை கையில் வச்சுக்கோங்க. உங்களோட புக்கு கையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களை தொடங்கிய வருடத்துடன் பொறுத்துக அப்படின்றது இருக்குது. ஸோ நமக்கு நல்லா தெரியும், இது வந்து புது புத்தகத்தில் தெளிவாக இருக்கும். பெரியாரோட டாப்பிக்கில் இருக்குது. தமிழ்நாட்டோட சமுதாய மாற்றங்கள் அந்த விஷயங்கள்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா, குடியரசுன்றது அவரோட அதிகாரப்பூர்வமான சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் 1925ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து புரட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1933, பகுத்தறிவு அப்படின்றது வந்து 1935, விடுதலை தான் 1935, பகுத்தறிவு 1934. ஸோ இது எல்லாமே உங்கள் புக்கில் தான் இருக்குது. தயவுசெய்து நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், நீங்கள் புக்கை எடுத்து இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சக்கரவர்த்தினி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்குது. 10th ஓல்டு புக்கில் தயவுசெய்து படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருக்குமணி லட்சுமிபதி. ஓகே, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்குமணி லட்சுமிபதி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. 1938. இது ஒரு ரிவ்யூ மாதிரி தாங்க. அது தட் மீன் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகும்போதோ, இல்லை ஒரு வாக்கிங்கில் இருக்கும் போதோ, இல்லை கொஞ்சம் ஒரு டீ பிரேக் கிடைக்கும் போதோ சும்மா பாருங்கள், இதெல்லாம் நம்ம படித்த கொஷின் தானே, இது எல்லாமே நமக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு கிளான்ஸ் தாங்க, சரிங்களா? பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசை குறிப்பதாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கரெக்ட். அது வந்து அது தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய சேவைக்காக அவரோட கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்டது. கரெக்ட். இது உங்களுக்கு 10th புக்கில் பாளையக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் இது இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாரங்களை சார்ந்த பிரதாபருதனோட ஆட்சி காலத்தில் தான், ககாதி அரசில் தான் இந்த பாளையக்காரர்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கராக 1529 18 விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சரோட அரியநாதர் உதவியோட தான் தமிழகத்தில் இந்த முறை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது பரம்பரையாக இருக்கா தான். பட் 72 பாளையக்காரர்கள் தான் இருக்காங்க. இங்கே 92 கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடை மட்கர் அப்படின்ற இயக்கத்தை நடத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கான் அப்துல் கபர் கான் அப்படின்னு இருக்கும். எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு புக்கில் தான் இருக்குது. நான் அந்த முழுக்க இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாமே புக்கிலேருந்து கேட்கப்பட்டது. ஸோ நீங்கள் புக்கை தயவுசெய்து ரெஃபர் பண்ணுங்கள். உங்களோட வெற்றிக்கு முதல் இதே நீங்கள் புக்கை படிக்கிறது மட்டும்தான். அந்த புக்கில் தான் எல்லா கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாகும். கரெக்ட். இந்தியா பல மதங்களின் தாயமாகும், பல மதங்களின் புகலிடமாக விளங்குகிறது. கரெக்ட். ஓகே, மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் எல்லாமே சரின்னு போட்டுருங்க. அது வரையும் பெட்டரான விஷயம். ஓகே, பின்வற்றில் எவை தமிழ்நாட்டில் காலனித்துவ எதிர்ப்பிற்காக நடைபெற்ற போராட்டம் இல்லை? ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெரும்புரட்சி மட்டும் தான் 1857. அந்த பெரும்புரட்சி மட்டும் தான். அது எதுக்காக நடைபெறும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். துப்பாக்கி தோட்டாக்களில் வந்து பன்றி தடவிய கொழுப்பு, பன்றியின் கொழுப்பு வந்து தரப்பட்டிருக்க, அது இந்து மதத்துக்கு எதிரானது அப்படின்ற சின்ன சின்ன கான்செப்டால தான் அந்த போராட்டமே வெடிக்கும். புரியுதுங்களா? பெரும் புரட்சி அப்படின்றதான் சம்மந்தம் இல்லை. மற்றபடி தென்னிந்திய புரட்சி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினதான். பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர் எதிர்த்து தான் போராடினாங்க. வேலூர் கழகம் வந்து 1805 அந்த டைம் 6 பார்த்தீங்கன்னா எதிர்த்து தான் போராடுவாங்க. காலனித்துவத்தை எதிர்த்து போராடுறது திப்பு சுல்தானோட பசங்க, தெரியல. ஸோ இதில் சம்மந்தமே இல்லாத பெரும்புரட்சி மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. 1000 விளக்கு அப்படின்றது மக்கிஸ்மித் தோட்டம், நமக்கு நல்லா தெரியும். இது வந்து காங்கிரஸ் மாநாடுகள் எங்கெங்கே நடைபெற்றது அப்படின்றது. முதல் மாநாடு எங்கே, 2வது மாநாடு எங்கே, 3வது மாநாடு. இது 3வது மாநாட்டில் தான் பத்ருதீன் ஜியாப்ஜி அப்படின்றவர் பங்கேற்பார். அது வந்து உங்களுக்கு புக்கில் தான் இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யார், அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் இருக்கும், சரிங்களா? ஜிஏ நடேசன் புரட்சிகர தேசியவாதி இல்லை, தேசியவாதிலாம் கிடையாது.
ஒடிசா, மலபார் தப்பு. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் எப்பவும் சொல்கிறேன், இந்த கொஷினை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். உங்களுக்கான ஐடியாலஜி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். சரிங்களா? கீழ்கொண்டலில் எந்த இணை தவறானது? ராபர்ட் கால்டுவெல், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கரெக்டு. சரிங்களா? பி சுந்தரனார் தூய தமிழ் இயக்கமா? தப்பு. பி சுந்தரனார் வந்து வராது. ஓகே. மறைமலடிகள் மனோன்மணியம் இருக்கு. தப்பு. மறைமலடிகள் மனோன்மணியம் பி சுந்தரனார் தான் மனோன்மணியம் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அந்த இது டைமில் மறைமலடிகள் வந்து தூய தமிழ் இயக்கம். ஓகே. ஈவேரான்றது புரட்சி. கரெக்டு. ஸோ கவனமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுவுமே நீங்கள் அதில் இந்த பேஜெல்லாம் படிச்சிருப்பீங்களானே தெரியாது. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, அதுக்கப்புறம் மறைமலடிகளோட இயற்பெயர் அப்படின்றது சுவாமி விருதாச்சலம், அதுக்கப்புறம் கடல் அப்படின்றது அவர் நடத்திய இதழ்கள், அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ பொறுமையாக நிதானமாக படிங்க. நமக்கு ஒவ்வொரு கொஷின்ஸும் நம்மளோட வெற்றிக்கான வழிகாட்டியாக இருக்கும். ஸோ படிக்கிறத பொறுமையாக நிதானமாக படிச்சிருங்க. படிச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்றத. இந்த வீடியோ நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். ஐதிதாச பண்டிதர் தொடங்கிய வாராந்திர பத்திரிகையின் பெயர்? ஒரு பைசா தமிழன். ஐதிதாச பண்டிதரோட டீட்டெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவளை நீலகிரியில் மாடம் நடத்தியிருப்பார். திராவிட மகாஜன சபை அப்படின்றத ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பௌத்த சாளுக்கிய மதம், பௌத்த சாளுக்கிய சங்கமம் அது இருக்கும். ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இதில் அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்கு. WIAன்றது உமன் இந்தியா அசோசியேஷன் இருக்குது. ஓகே. AIWC இதுவும் உங்களுக்கு தெரியும். ஆல் இண்டியா ஒர்க்கர் காங்கிரஸ் இருக்குது. தப்பு. HRA ஹிந்து ரிலீஜியஸ் எஜுகேஷன் இருக்குது. தப்பு. சவுத் இந்தியா லிபரேஷன் ஃபெடரேஷன் கரெக்டு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பொறுமையாக படிங்க. பொறுத்துக்களை பார்த்தீங்கன்னா உடன்கட்டை எறுதலுக்கான செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிரம்ம சாமஜம் அப்படின்றது நமக்கு தெரியுது. பல்வேறு ஜாதிகளுக்கான கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல் அப்படின்றது பிரார்த்தனை சாமஜம். தீண்டாமைக்கு எதிரான போராட்டம்ன்றது ஆரிய சாமஜம். மனிதனுக்கு செய்யக்கூடிய வேலை கடவுளுக்கு செய்யும் தொண்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் இதை பொறுமையாக தயவுசெய்து 2 புக்கு தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். புது புத்தகம் 10th புத்தகம் ஐஎன்எம் பொறுத்தளவு, புது புத்தகம் 10th புத்தகம், 12th புத்தகத்தில் இருக்கிற ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அதில் கிட்டத்தட்ட 10 யூனிட் வரையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் புக்கு, ஓல்டு புக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐஎன்எம் புக்கை தெளிவாக படிக்கணும். சரிங்களா? அதில் 2 யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களும் தமிழ்நாடு சமூக சீர்திருத்த பங்கள், இந்த 2 யூனிட் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தவறான தேர்வு செய்யுங்க பாருங்கள். தீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பேராகும். கரெக்டுங்களா? தப்பா? தவறான இணை. ஓகே. கரெக்டு. அப்போ இவரின் வீரத்தை பற்றி தீரன் சின்னமலை என்ற சிற்பு சொன்னால் அழைக்கப்பட்டார். இவரின் வீரத்தை பாராட்டி தீரன் சின்னமலை அப்படின்றது என்று திப்பு சுல்தானால் அழைக்கப்பட்டாரா? திப்பின் இறக்க ஓடாநின்ற இடத்துல ஒரு கோட்டையை கட்டினார். கரெக்ட். ஓடாநிலை அப்படின்றது இவரோட ஐடியாலஜி தான். 1805 ஜூலை 31 சிவமலையின் உச்சியில் சின்னமலை தூக்கிலப்படப்பட்டாரா? தவறு. அவர் சங்ககிரி கோட்டையில் அவரை தூக்கில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ கவனமாக படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கலாம். சுதேசமுத்திரன் அப்படின்றது G. சுப்பிரமணியம். நமக்கு நல்லா தெரியும். நம்மளோட தி இந்து அப்படின்ற 4 இதிலே ஒரு 4 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சுதேசமுத்திரன், G. சுப்பிரமணியம். அந்த பேராகிராஃபை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தயவுசெய்து நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது தயவுசெய்து புக்கை கையில் வச்சுக்கோங்க. சென்னை மகாஜன சபை 1884 நமக்கு நல்லா தெரியும். பி. வெங்கையா நாயுடு. சென்னை திராவிட சங்கம் அப்படின்றது சி. நடேசனார். 1916 வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றத ஏற்படுத்தியிருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி, காந்தியடிகள் ராஜாஜி 2 பேருமே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கவனமாக பாருங்க. 1860 முதன் முறையாக திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்டது. அப்பெருமைக்குரியவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கரெக்ட். ஆனால் இவரே அவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். சரிங்களா? அவ்வளோதான். சரி, அது கேசவ சந்திரசேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மதிப்பெற்ற மைனர் நாவலாசிரியர் ராமமீர்தம். ஓகேங்களா? நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த கொஷின்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.